ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தென்னை மரத்துக்கு போரான் சத்து அதிகப்படுத்தும் இந்த எருக்க இலை கரைசல் எப்படி தயாரிக்கலாமோ அதன் பயன் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக எருக்கஞ்செடியை காட்டு செடின்னு நாம் வெட்டி போட்டுருவோம். இந்த எருக்கம் பூவை பிள்ளையாருக்கு மாலை கட்டி போடுவோம். மற்றபடி இந்த எருக்கஞ்செடியை பயன் இல்லைன்னு நினைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இந்த எருக்கஞ்செடியில கரைசல், தழை சத்துன்னு நிறைய எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமா எருக்கஞ்செடியில போரான் சத்து நிறைய இருக்கு. இப்ப நம்ம தோட்டத்திலேயோ இல்ல அதை சுத்தியும் காடு போல எருக்கஞ்செடி வளர்ந்து இருக்கும். அத கிளையோட வெட்டுங்க. இத வெட்டும் போது கண்ணாடி போட்டுக்கிட்டு தான் வெட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எருக்கம்பால் கண்ணுல பட்டு கண்ணு செவந்து போயிடும். இப்ப இத சின்ன சின்னதா பீஸா வெட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மம்முட்டி எடுத்து தென்னை மரத்தை சுத்தி அரை அடிக்கு பள்ளம் பறிங்க. அதுல இந்த எருக்கந்தழைகளை பரப்பி விடுங்க. சுத்தியும் பரப்பி விட்டுட்டு மண்ணை கொண்டு மூடிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப மரத்துக்கு தண்ணி பாய்ச்ச இது நல்லா மக்கிடும். இப்ப போரான் சத்து அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ். போரான் சத்து குறைபாட்டால் தான் தென்னை மரத்துல பூ, பிஞ்சு இதெல்லாம் உதிர்ந்து போகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எருக்கஞ்செடி தழை சத்து கொடுக்கறதுனால இந்த பூ உதிர்றது, தென்னம்பிஞ்சுங்க உதிர்றதெல்லாம் கட்டுப்படுத்துமே. அடுத்தது எருக்கங்கரைசல் எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எருக்கஞ்செடியோட இலை, பூ, தண்டு எல்லாத்தையும் சின்ன சின்னதா கட் பண்ணி போடணும். இப்படி சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டாதான் தண்ணியோட கலந்து சீக்கிரம் மக்கவும் அழுகவும் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டப்புல தண்ணியை நிரப்பிட்டு 1 கிலோ வெல்லம், கொஞ்சம் போல மஞ்சத்தூள், அப்புறம் எருக்கஞ்செடி இலை தழை இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிட்டு மூடி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாரம் கழிச்சு இதை திறந்து பார்த்தோம்னா இந்த ஸ்மெல்லே ரொம்ப பயங்கரமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி இத தண்ணி பாய்ச்சும் போது இத கலந்து விடலாம். அடுத்து இந்த மக்கனதை தூக்கி போடாம அதுலயே நாம தண்ணியை ஊத்தி மக்க வைக்கலாம். இது ஒரு செலவில்லாத நுண்ணூட்ட சத்து ஃப்ரெண்ட்ஸ். இதை ஸ்ப்ரே பண்ணவும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சிறந்த பூச்சி விரட்டியாகவும் இருக்கு. சில சமயம் நம்ம தோட்டத்துல வெண்டை, கத்திரிக்காய்கள்லாம் சுருண்டு இருக்கும், ஷேப்பாகவும் இருக்காது. அது எதனாலனா இந்த போரான் சத்து குறைபாட்டால தான். அதை இந்த கரைசல் மூலமா நிவர்த்தி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இனி எருக்கஞ்செடியை பார்த்தா வெட்டி உரமா போடுங்க, தூக்கி போட்டுடாதீங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.